கஸ்தூர்ராஜா சார் ஹீரோ தேடுறாங்க படத்துக்குன்னொன்னே நான் போய் நேராக பார்த்தேன். அதுக்குள்ளே கஸ்தூர்ராஜா சாருக்கு இந்த மேட்டர்லாம் யாரோ சொல்லியிருக்காங்க. பார்த்து பேசிட்டு அப்படியா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி அந்த படம் கமிட் ஆனேன். 23 நாள் ஷூட்டிங் போனோம். அப்போ பயங்கர ஹாப்பி. என்னென்னா சிவகுமார் சார் அப்பா, ஸ்ரீவித்யா அம்மா, அவங்க அந்த மேடம் தான் அம்மா, கவுண்டமணி சார், செந்தில் சார், மனோரமா ஆச்சி, இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ நமக்கு நடிப்புன்றது அப்போ புதுசு தானே சார், ஒன்றுமே தெரியாது. போய் ஒரு 23 டேஸ் நடிச்சுட்டு வந்தாச்சு. வந்த பிறகு ஒரு சின்ன பிரேக். எதனால் பிரேக் ஆச்சுன்னா எனக்கு தெரியாது. ஃபினான்ஸ் ஏதாவது இருந்திருக்கும். அப்போது ஒரு நாள் சார் வந்து சாலிகிராமத்துக்கு இந்த எடிட்டிங் வருவாங்க, எடிட்டிங் ஷூட் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கேசவன் சார் எடிட்டிங். இப்போ வரும்போது பார்த்துருப்பாங்க போல இருக்குது, இது யார், பிரேம் அவங்க வீடு தான் அப்படி. பையன் பெரிய இடத்து பையன்ற அப்போ தான் சாருக்கு தெரிஞ்சுது. பட் நான் ஓட்டாண்டின்றது அவருக்கு சாருக்கு தெரியாது. ஸோ சார் ஒரு ஆஃபீஸுக்கு வர சொன்னாங்க. நான் ஆஃபீஸ் போனேன். போயிட்டு என்னப்பா நீ சொல்லவே இல்லை பெரிய ஃபேமிலின்னு. சார் இல்லை சார், நான் ஒன்றுமே இல்லை சார். அது சரி, சரிப்பா, இப்போ கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு நீ ஒரு 5 lakhs அரேஞ்ச் பண்ணு. நான் கடனாக தான்ப்பா கேட்குறேன், நான் சும்மாலாம் கேட்கல, கடனாக கேட்குறேன். நான் உனக்கு இந்த காப்பி ரைட்லாம் எழுதி தரேன். நான் எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது. மோர் ஓவர் என்கிட்ட சுத்தமாக கிடையாது. அது தெரியும். எனக்கு பயங்கர ஷாக். என்ன சார், இல்லை சார் என்கிட்ட இல்லை. என்னப்பா எப்படி சொல்கிற? சரி நீ போய் எதாவது அரேஞ்ச் பண்ணிட்டு வா, ஏன்னா நல்ல ரோல்ப்பா, இது உனக்கு லைஃபு. சார் அது தெரியும், எனக்கு லைஃபுன்றது எனக்கு தெரியும், நான் தான் ஹீரோ. பட் வந்து எனக்கு இல்லை சார், எப்பா நான் கடனாக தான்ப்பா கேட்குறேன், சும்மா கேட்கலன்னு திருப்பி சார் சொன்னாங்க. எனக்கு இல்லை சார் அப்படின்ட்டு. ஸோ திருப்பி அதெல்லாம் முடிஞ்சு நான் இல்லைன்ட்டேன், முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு 3 months 4 months கழித்து சார் ஷூட்டிங் போயிருப்பாங்க போல இருக்குது. போயிட்டு நான் ஒரு 2 days கூப்பிட்டாங்க ஷூட்டிங். நான் போகிறேன், பார்த்தா ஸ்ரீவித்யா மேம் இல்லை, குஷ்பு மேம் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க கெஸ்ட் அப்பியரன்ஸ் நடிக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இல்லை இவங்க தான் உங்கள் அம்மா கேரக்டர் அப்படின்னாங்க. ஓஹோ, அப்படின்னா அவங்க, அப்புறம் எனக்கு சினிமாவும் தெரியாதுல்ல. இல்லை அவங்க இல்லை, இவங்க தான். சரி கதையில் வரும் போல இருக்குது, 2 அம்மா போல இருக்குண்ணா அப்படின்னு நினச்சி ஏதோ 2 நாள் ஏதோ நடித்தேன். வந்துட்டேன். அப்புறம் தேட்டரில் தான் படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் ஒரு 4-3 நாள் கழித்து நான் போய் பார்த்தேன். பார்த்துட்டு அப்புறம் ஐயோ சினிமா நம்மளுக்கு ஒத்து வராதோ, நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியலை, புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சினிமா வேண்டாம் அப்படின்னா. பட் உள்ளுக்குள்ளே பயங்கர ஆசை இருந்தது.